வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சாப்டர் 9 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கிலீஷில் ஒரு சாப்டர் மட்டும் பெண்டிங் இருக்குது, சாப்டர் 10. ஸோ அது வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம்னா, நம்ம தமிழ் எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக் சர்வே தமிழ் வெர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஜிஸ்ட் மெட்டீரியல்ஸ் வேணும்னா அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழில் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து நிறைய வரும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ரெண்டுக்குமே வந்து இந்த நோட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த சர்வே வர வரைக்கும் நமக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், சரிங்களா? ஸோ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸோ தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2025 to 26. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னா 2024 to 25 தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த எக்கனாமிக் சர்வே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை. இதில் மொத்தம் 10 அத்தியாயங்கள், ஸோ அதாவது 10 சாப்டர்ஸ் வந்து இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து இரட்டை இலக்க வளர்ச்சி, ஸோ டபுள் டிஜிட் குரோத் வந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இரண்டாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி துறை, சரிங்களா? ஸோ அந்த உற்பத்தி துறையினால தான் நமக்கு வந்து டபுள் டிஜிட் இரட்டை இலக்க வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னா திட்டக்குழுவின் சார்பாக மெட்ராஸ் வளர்ச்சி நிறுவனம், ஸோ MIDS அப்படின்னு சொல்லக்கூடியது, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் நிதித்துறை ஃபினான்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சார்பாக, திட்டக்குழு சார்பாக வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஷார்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். உலக பொருளாதாரம் ஸோ 2025 3.3% இருந்திருக்கும். ஸோ இந்திய பொருளாதாரம்ங்கிறது 6.49%. ஸோ 2024 2025 7.4% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு. ஸோ 2024 தமிழ்நாடு பார்த்தோம்னா, ஸோ இந்தியாவுடைய நிலப்பரப்பில் 4% இருக்கு, மக்கள் தொகையில் 6%. ஆனால் ஜிடிபியில், தேசிய ஜிடிபியில் எவ்வளோ பங்களிப்பு செலுத்துதுன்னா 9.4%. ஸோ 9.4% இந்தியாவுடைய ஜிடிபியில் நம்ம தமிழ்நாடு வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய அமௌண்ட் 31.19 லட்சம் கோடி, சரிங்களா? 2024 அதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து 11.2%. ஸோ அந்நிய நேரடி முதலீடு இது ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு வந்து இருந்துட்டு இருக்கு. அந்நிய நேரடி முதலீடு 2023 பார்த்தோம்னா நமக்கு வந்து 3681 மில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ தமிழ்நாடு வந்து அந்நிய நேரடி முதலீடு வந்திருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு. தல வருமானம், பர் கேபிட்டா இன்கம். ஸோ பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கும். பர் கேபிட்டா இன்கம்ல 3வது பெரிய மாநிலம். தல வருமானம் அல்லது தனிநபர் வருமானம். ஸோ அமௌண்ட் வந்து 3.6 லட்சம். ஸோ தேசிய இந்தியாவுடையது 2.05 லட்சம், சரிங்களா? இதை விட இந்தியாவோட 1.77 மடங்கு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 32 மாவட்டங்கள்ல அந்த தல வருமானம் வந்து இந்திய சராசரியை விட அதிகமாக இருக்கு. ஸோ 2 லட்சத்தை விட அதிகமாக இருக்கு 32 மாவட்டங்கள்ல. அதுல ஃபர்ஸ்ட் டாப் 8ல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய அந்த தல வருமானம் அப்படிங்கிறது தெலுங்கானா, கர்நாடகா, ஹரியானா இந்த மாநிலத்தை விட அந்த 8 மாவட்டங்களுடைய தனிநபர் வருமானம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ 2023 டேட்டா படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், ஸோ LFPR லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 72.1% இருக்கு, சரிங்களா? ஸோ தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் இந்தியாவுடையது 71.8. ஸோ மாநிலத்தின் வேலையின்மை விகிதம் 3.5%, இந்தியாவுடையது 3.2% இருக்கு. உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் அதிக சேர்க்கை, ஸோ அதிகமான என்ரோல்மெண்ட் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஸோ சோசியல் செக்டர் சமூகத்துறைக்கான செலவினம் 2025 எவ்வளோனா 1,57,864 கோடி ரூபாய் சமூக சோசியல் செக்டாருக்கான எக்ஸ்பெண்டிச்சர். தமிழ்நாட்டில் நீண்ட கால வளர்ச்சி திறன் மற்றும் அதன் வளங்கள் பக்க பொருளாதாரம் சார்ந்துள்ளது. அதாவது சப்ளை சைடு வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லாங் டேர்ம் growth வந்து நீண்ட கால வளர்ச்சி திறன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, அதாவது மாநில கடன் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி விகிதம், இது வந்து 15வது நிதிக்குழு பரிந்துரைத்த அந்த விகிதத்துக்கு அந்த அளவுக்கு கீழே, அந்த லிமிட்டு கீழே தான் இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அது கீழே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் 15வது நிதிக்குழு. ஸோ இதனுடைய தலைவர் வந்து NK சிங்.
நெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் பார்க்கலாங்க. மொத்தம் 10 சாப்டர் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எத்தனை சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாதோ கம்ப்ளீட் பண்ணலாங்க. நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் PDF வாங்கி நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. ஸோ 1 hour இல்லை ஒரு 2 hours நீங்கள் சும்மா ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 2-3 முறை எக்ஸாம்குள்ளே ரிவைஸ் பண்ணிங்கன்னா டேட்டாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் அத்தியாயம் 1. ஸோ பொருளாதாரத்தின் நிலை, ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி. ஸோ இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. அதே மாதிரி மிக வேகமாக வளரக்கூடிய மாநிலங்கள் ஒன்றா தமிழ்நாடு இருக்கு. ஸோ 2024 GDP பார்த்தோம்னா 11.19%. ஸோ 31.19 லட்சம் கோடி. ஸோ 2010 வந்து நமக்கு எவ்வளோ இருந்திருக்குன்னா 13.12%. ஸோ 2010 தான் நமக்கு வந்து கடைசியா இரட்டை இலக்க வளர்ச்சி வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2024 தான் நமக்கு வந்து இரட்டை இலக்க டபுள் டிஜிட் க்ரோத் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ இந்தியாவுடைய உற்பத்தி துறை அதில் 12.65% தமிழ்நாடு வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இந்தியாவுடைய உற்பத்தி துறை 2ஆம் துறையில். அதே மாதிரி அனைத்து மாநிலங்களும் இல்லாத வகையில் 40,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது. ஸோ அதிகமான மற்ற மாநிலங்களை விட அதிகமான தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் வந்து தமிழ்நாடு தான். அடுத்து MSME. ஸோ MSME வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு வலைதளம் தான் வந்து உத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உத்தியம் போர்ட்டலில் அதிகமாக 39 லட்சத்துக்கும் அதிகமான MSMEகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவில் பார்க்குறப்போ 3வது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்கு. ஸோ உற்பத்தி துறையினுடைய 4 ஆண்டுகால சராசரி விகிதம். ஸோ 2021 24 வரைக்கும் அந்த உற்பத்தி துறையினுடைய ரேங்க் வச்சு பார்க்குறப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ 2nd ஜார்க்கண்ட், 3rd கர்நாடகா இருக்கு. இது வந்து 4 வருஷத்துக்கான அந்த ஆவரேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. ஸோ ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு எக்ஸ்போர்ட் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் கடன் டெபாசிட் ரேஷியோ. ஸோ கடன் டெபாசிட் விகிதம் இதுல வந்து 2வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ கடன் டெபாசிட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து 120.5%. ஸோ 120.5%. ஏற்றுமதி தயார் நிலை குறியீடுல தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு, 2nd ரேங்க்ல. ஸோ மொத்த ஏற்றுமதி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 52,073 மில்லியன் டாலர். அதுக்கப்புறம் தல வருமானம் வந்து 3.62 லட்சம். சரிங்களா? ஸோ அப்போ இதுல 3வது இடத்துல இருக்கு. ஸோ பட்ஜெட் அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 எவ்வளவா இருக்கும் உள்நாட்டு உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா 36.57 லட்சம் கோடியா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2026 அது வந்து 41 லட்சம் கோடியா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான தொழில்நுட்ப நிறுவனங்களை கொண்டுள்ளது. ஸோ தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, அதாவது டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ 463 பொறியியல் மற்றும் கட்டிடக்கலை கல்லூரிகள், அது 492 பாலிடெக்னிக் காலேஜஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து NIRF அப்படின்னா அப்ரிவேஷன் பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து 2025 ரிலீஸ் பண்ணது. ஸோ இதன்படி இந்த ரேங்கிங்ல தேசிய நிறுவன தரவரிசை. ஸோ இந்த ரேங்கிங்ல முதல் 100 நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில் இருந்து 17 நிறுவனங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து மற்ற மாநிலங்களை விட அதிகமான காலேஜஸ் வந்து இந்த டாப் 100 இருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மின்னணு பொருட்கள். ஸோ அதாவது எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட், அது வந்து ஏற்றுமதி செய்யறது. அதுக்கப்புறம் ஜவுளி, தோல் பொருட்கள் ஏற்றுமதி, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பொறியியல் ஏற்றுமதி, பொறியியல்னா இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட். ஸோ இதுல வந்து 2nd இடத்துல இருக்கு. இது ரெண்டும் வேறுபடுத்தி படிக்கணும். ஸோ மின்னணு, பொறியியல் இது ரெண்டும் வேற. மின்னணுல முதல் இடத்துல இருக்கு, பொறியியல் ஏற்றுமதியில 2வது இடத்துல இருக்கு. ஸோ அதே மாதிரி வாகன தொழிலுக்கான முக்கிய மையமா இருக்கு. ஸோ அதனால இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி FD, ஸோ அந்நிய நேரடி முதலீட்டு அதிகமாக கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 2024 3681 மில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 கிட்டத்தட்ட 6.64 ட்ரில்லியன் ரூபாய்க்கான 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி நகரமயமாக்கல்ல பார்க்குறப்போ 2வது மிக அதிகமான நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட அதோட விகிதம் வந்து ஸோ பர்சன்டேஜ் 54.7% இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கேரளா 80% வந்து இருக்கு. ஸோ கேரளாக்கு அடுத்து 2வது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் குழந்தை இறப்பு விகிதம். ஸோ IMR, ஸோ இன்ஃபேன்ட் மர்டாலிட்டி ரேட், IMR வந்து 2023 கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 12 இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இறப்பு விகிதம், ஸோ பர்த் ரேட், இது வந்து 12 தான். ஸோ IMR அதுக்கப்புறம் பர்த் ரேட் ரெண்டுமே வந்து
12ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்பி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், ஸோ பல பரிமாண வறுமை குறியீடு, இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நம்மளுடைய அந்த வறுமை பர்சன்டேஜ். ஸோ 1.43%, 1.43% 2022 பல பரிமாண வறுமை குறியீட்டுல இருக்கு. நெக்ஸ்ட் சராசரி ஆயுட்காலத்துல 3வது இடத்துல இருக்கு. ஸோ 73.4 ஆண்டுகள். அதே மாதிரி எழுத்தறிவு லிட்ரேச்சர்ல 4வது இடத்துல இருக்கு. 80.9% 4வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இந்திய ரிசர்வ் வங்கி, ஸோ இவங்களுடைய கணிப்பின்படி அந்த ஹெட் கவுண்ட் ரேஷியோனா அந்த பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய மக்கள், இது வந்து கிராமப்புறங்களில் 2.1%, நகர்ப்புறங்களில் 1.9% இருக்கு. ஸோ சென்னை வந்து உலகின் மிகப்பெரிய நகர்ப்புறங்களில் உண்டு. அதே மாதிரி சென்னையினுடைய அந்த வாகன நிறுத்த கொள்கை 2025 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வாகன நிறுத்த கொள்கை 2025 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா டுடே வெளியிட்ட உள்நாட்டு நடத்தை கணக்கெடுப்பு. ஸோ இதுல வந்து சிவிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி, பொது ஒழுக்க நடத்தை. ஸோ இதுல வந்து முதல் இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் உயர்கல்வி சேர்க்கை விகிதம். ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சரிங்களா, உயர்கல்வி சேர்க்கை விகிதம் பர்சன்டேஜ் வந்து 47%. இந்தியாவுடையது வந்து 28.4%. அதுல வந்து பெண்களினுடைய அந்த சேர்க்கை விகிதம் வந்து 47.3%, 3வது இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து ஓவராலா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. பெண்களுடைய சேர்க்கை விகிதத்துல 3rd இடத்துல இருக்கு. சரிங்களா, 3வது இடத்துல இருக்கு. ஸோ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சேர்க்கை விகிதம் 28.5% இருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். ஸோ இது வந்து 2030க்குள்ள 5 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து அந்த பசுமை ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது இந்த இயக்கத்தினுடைய நோக்கமா இருக்கும். ஸோ இதுல வந்து 3 பசுமை ஹைட்ரஜன் மையங்கள் வந்து தேர்வு செஞ்சிருப்பாங்க. அதுல ஒன்னா நம்மளுடைய வஉ சிதம்பரனார் துறைமுக ஆணையம். சரிங்களா, ஸோ இதுவும் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மீதி 2 வந்து குஜராத்லயும் ஒடிசாவிலையும் இருக்கக்கூடியது. சரிங்களா, ஸோ இது வந்து தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். நெக்ஸ்ட் உலக பொருளாதாரம். சரிங்களா, ஸோ உலக பொருளாதாரம் பார்த்தோம் 3.3% இருந்தது. ஸோ கோவிட் டைம்ல அது வந்து 2.67% இருந்திருக்கும். ஸோ அதாவது -2.67% நெகட்டிவ்ல போயிருக்கும். 2025 3.3, 26 3.3 இருக்கும். 27 வரப்போ -0.1% வந்து ரெடியூஸ் ஆகிடும். சரிங்களா, ஸோ 3.2% ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி உலகளவிய பண வீக்கம் அப்படிங்கிறது 5.8% இருக்கு, 5.8%. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதாரம் 2024 புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்ட தரவுகள். சரிங்களா, ஸோ இதன்படி பார்த்தோம்னா வளர்ச்சி வந்து 6.49% இருக்கு. சரிங்களா, ஸோ அமௌண்ட்ல பார்த்தோம்னா 330 ட்ரில்லியன் ரூபாய், அமெரிக்க டாலர்ல 3.9 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். சரிங்களா, ஸோ உலகில் ஜிடிபி வச்சு பார்க்குறப்போ உலகத்தில் 4வது இடத்துல இந்தியா இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 வந்து அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி இருக்காங்க. சரிங்களா, ஸோ கொரோனா டைம்ல நமக்கு வந்து அந்த வளர்ச்சி வந்து மைனஸ்ல போயிருக்கு, -5.7% போயிருக்கும். அடுத்த ஆண்டே நம்ம வந்து நல்ல உயர் மீச்சு கொடுத்துருப்பாங்க, அதாவது நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கும், 9.69% வந்திருக்கும். நெக்ஸ்ட் இயர் 2025 பார்த்தீங்கன்னா 7.4% இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியில் 6.34% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தொழில்துறை ஊக்குவிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தக மேம்பாட்டுத்துறை. ஸோ அவங்களுடைய இதுபடி FDI வரத்து வந்து அதனுடைய அமௌண்ட் கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோனா $3681. ஸோ இந்தியாவுடைய இது வந்து $50 பில்லியன். சரிங்களா, ஸோ IMF கணிப்புப்படி 2028க்குள்ள ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா வந்து 3வது பொருளாதாரமா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2028க்குள்ள ஜெர்மனியை முந்திட்டு 3வது பொருளாதாரம் அப்படியும் இந்தியா வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி IMF வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர் ஜிஎஸ்டி வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க இல்லையா, 2.4 சொல்லி செப்டம்பர் 22 2025 அன்னைக்கு. ஸோ அந்த 4 அடுக்குகள்ல இருந்து 2 முதன்மை அடுக்கு வரிகளை குறைச்சிருப்பாங்க, 5%, 18%. அது போக சிறப்பு வரின்னு சொல்லி 40% வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிரசண்டா 91 ரூபாயா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பொருளாதாரம், இது வந்து 2024 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் மகாராஷ்டிராக்கு அப்புறம் அதே மாதிரி மிக வேகமாக வளரும் மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கு. ஸோ இரட்டை இலக்க வளர்ச்சி வந்து அடைஞ்சிருப்பாங்க, 11.19%. சரிங்களா,
ஸோ இது வந்து இந்தியாவுடையது 6.5%. ஸோ முதன்மையாக இரண்டாம் நிலை உற்பத்தி துறை தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பாங்க இந்த இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு. ஸோ வேலை வாய்ப்பில் முதன்மை பங்களிப்பாளர், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ நாட்டினுடைய மொத்த தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு 15%. ஸோ இந்தியாவுடைய தொழிற்சாலைகள்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்ல 15% வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். மாஸ்பி, ஸோ அந்த மாஸ்பினா புள்ளியியல் அமைச்சகம். ஸோ இவங்களுடைய அறிக்கை மதிப்பீடு படி 2025 வளர்ச்சி வந்து 11.8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030 தமிழ்நாடு வந்து 2030 $1 trillion பொருளாதாரத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான இலக்கா இருக்கும். அதே மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா 2047 வளர்ந்த பொருளாதாரம், ஸோ வளர்ந்த இந்தியா, விக்சித் பாரத், அதை வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க இந்தியா. நெக்ஸ்ட் கோவிட் டைம். ஸோ கோவிட் டைம்ல நமக்கு வந்து செக்டார் வைஸ் பார்க்குறப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதன்மை துறை, அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை துறை. ஸோ அந்த சேவை துறை அப்படிங்கிறது நமக்கு வந்து நெகட்டிவ்ல போயிருக்கும். ஸோ சரிங்களா. ஸோ கோவிட் டைம்ல முதன்மை துறை அப்புறம் ஸோ முதன்மை துறை அது வந்து 0.07% இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ அதனால இது வந்து 3.37% விரிவடைந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது அதான் முதன்மை துறை அப்புறம் இரண்டாம் நிலை துறை. ஸோ இது வந்து இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கும், சேவை துறை வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கோவிட் டைம்ல. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி போக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7.1%. சரிங்களா. ஸோ அது வந்து 10வது இடத்துல இருந்திருக்கும். கோவிடுக்கு பின்னாடி 7வது இடத்துக்கு அது வந்து முன்னேறி போயிருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. ஸோ கிராஃப்ல வந்து 2023 இருந்து 22, 23, 24 கிராஃப் பாருங்க பாசிட்டிவ்ல இருக்கும். நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 22ல 6.1%, 23ல 9.2, 24ல 11.1. சரிங்களா. ஸோ இந்த கிராஃப் வந்து லாஸ்ட் 3 வருஷமா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருந்திருக்குது. நெக்ஸ்ட் துறைசார் வளர்ச்சி. ஸோ செக்டார் வைஸ் பார்க்குறோம். செக்டார் வைஸ் வந்து 2024 செக்டார் வைஸ் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூன்றாம் துறை ஸோ சேவை துறை வந்து 46%, தொழில்துறை 33%, விவசாயம் முதன்மை துறை 9% இருந்திருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட், அதாவது செக்டாருக்குள்ள நம்ம போனோம்னா உற்பத்தி துறை, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு, 2வது 3வது கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன், 4 வர்த்தகம் ட்ரேடு. ஸோ இந்த ஆர்டர்ல வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருந்துட்டு இருக்கு கிராஸ் வேல்யூ ஆடட் ஜிவிஏக்கு. நெக்ஸ்ட் தொழில்துறை தொகுப்புகள் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாகன உதிரி பாகங்கள் வந்து சென்னை தான். ஸோ சென்னை வந்து இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஜவுளி ஆடைகளுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், தோல், வேலூர், ஆம்பூர், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஐடிக்கு சென்னை, ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர். ஸோ நெக்ஸ்ட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி. இதில் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வழித்தடம் வந்து காற்று ஆற்றல் உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான இதாக இருக்கு, முக்கியமான இடமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான வழித்தடமா இருக்கு காற்றுத்திறன் வழித்தடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 100 கோடி ரூபாய் மதிப்பில் மெடிக்கல் டிவைசஸ் பார்க், மருத்துவ உபகரணங்கள் பூங்கா அமைக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 மாநிலத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாடு ஒன்று. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமும் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார் தொழில்துறை வழித்தடங்கள். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் அதில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி இணைச்சிருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் இணைச்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ மாநிலத்தினுடைய ஜிஎஸ்வி கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட். சரிங்களா. இதுல வந்து அக்ரிகல்ச்சர் எவ்வளவு ஷேர் பண்ணுதுனாக்கா 6.6%. ஸோ 5வது இடத்துல இருக்குது அக்ரிகல்ச்சர். மொத்த பயிரிடப்பட்ட பரப்பளவு 47.58% அதிகரித்துள்ளது. ஸோ 2024 பார்த்தீங்கன்னா மொத்த பயிரிடப்பட்ட பரப்பளவு டோட்டலா 62 லட்சம் ஹெக்டேரு. பயிர் செறிவு ஸோ கிராப் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 1.29 இருக்கு 2024 பயிர் செறிவு. அடுத்து உற்பத்தி திறன். ஸோ உற்பத்தி திறன்னா அந்த ஒரு ஹெக்டேர்ல எவ்வளோ கிலோ வந்து விளைவிக்குது, ஸோ எவ்வளோ கேஜ் வந்து அந்த ஒரு ஹெக்டேர்ல அந்த பயிர் விளையுது அப்படிங்கிறது தான்
உற்பத்தி திறன். சரிங்களா? ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ கேழ்வரகு, கரும்புல முதல் இடத்துல இருக்கு, எண்ணெய் வித்துக்கள்ல 2ஆம் இடம், வேர்க்கடலையில 3வது இடத்துல இருக்கு. இது வந்து உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வாழைப்பழ சாகுபடி. ஸோ இது வந்து பிராந்தியம் சார்ந்த தோட்டக்கலையில ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட், சாதனையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய அந்த வாழைப்பழ சாகுபடி அப்படின்னு சொல்லி அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கால்நடைத்துறை வந்து 5.1% ஷேர் பண்ணுது. மீன் பிடிப்பு மற்றும் மீன் வளர்ப்பு 0.99% வந்து ஜிஎஸ்வில பங்களிப்பு செய்யுது. நெக்ஸ்ட் வந்து தல வருமானம். ஸோ தல வருமானம் அல்லது தனிநபர் வருமானம். சரிங்களா? 2024. ஸோ 2024 பார்க்குறப்போ 3வது இடத்துல இருக்க தமிழ்நாடு 3.62 லட்சம், 3.6 லட்சம். ஸோ இந்தியாவுடையது 2.05 லட்சம், 1.76 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ தமிழ்நாட்டோட இது பார்த்தீங்கன்னா ஜோர்டன் சொல்லக்கூடிய அந்த நாட்டை விட அதிகமாக இருக்கு. அதே சமயம் இந்தோனேஷியாவிற்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இந்தோனேஷியாவுக்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 3வது இடத்துல இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 2 பேர் யாருன்னா தெலுங்கானா, அதுக்கப்புறம் கர்நாடகா. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாவட்டம் வரைய பார்க்குறப்போ முதல் 3 இடத்துல இருக்கக்கூடியது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை. ஸோ இதான் வந்து சிகேசின்னு சொல்லியிருக்கோம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை. அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்ல இருக்கக்கூடியது யாருன்னா திருவாரூர், பெரம்பலூர், விழுப்புரம். ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. திருவாரூர், பெரம்பலூர், விழுப்புரம். இது வந்து 2023க்கான டேட்டா. ஸோ தமிழ்நாட்டினுடைய முக்கியமான இலக்கு வந்து $1 trillion பொருளாதாரம் 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா இப்போ 2024 இருக்கக்கூடிய அந்த நாமினல் growth அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரளவு வளர்ச்சி விகிதம் 16% இருக்கு. ஸோ இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்தோம்னா 2031க்குள்ள நம்ம வந்து இந்த $1 trillion பொருளாதாரத்தை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம உலக வங்கியினுடைய தலா வருமான வரம்பு 2024க்கு ஒரு நாடு வளர்ந்த நாடு அப்படின்னு அவங்க சொல்லணும்னா அந்த நாட்டினுடைய தலா வருமானம் வந்து $14,006 இருக்கணும். ஸோ $14,006 இருந்ததுன்னா அந்த நாடு வந்து வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லி உலக வங்கி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான வரையறை சொல்லியிருக்காங்க 2024ல. சரிங்களா? ஸோ இது அடையணும். ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து 2030க்குள்ள ஸோ வந்து $100 பில்லியன் உயர்த்தணும். அதாவது அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணணும், $1 trillion ரீச் பண்ணணும்னா ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்டை வந்து $100 பில்லியன் வந்து உயர்த்தணும்னா நம்ம வந்து அந்த $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதை அச்சீவ் பண்ண இதுதான் ஒரு முக்கியமான உத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜியாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஜவுளிகள் வந்து அதிகமாக எங்கே போகுதுன்னா அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஸோ அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் வந்து அந்த வரி விதிப்பெல்லாம் போட்டிருப்பாப்படி இல்லைங்களா, அதிகமாக உயர்த்திருப்பாப்படி. ஸோ அதை வந்து குறைக்கிற விதமாக இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், அதுக்கப்புறம் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம். ஸோ இது மூலமா அந்த அமெரிக்க வரிகள் வந்து 50%லேருந்து 18% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஸோ விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 5 மாவட்டங்களை கனெக்ட் பண்ணி இருக்கும். ஸோ சென்னை, ஓசூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இந்த 5 மாவட்டங்களை கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடியதான் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோட நமக்கு வந்து சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2 அத்தியாயம் 2 விலைகள் மற்றும் உணவு மேலாண்மை பத்தி சொல்லக்கூடியது. ஸோ பணவீக்கம் பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. 2016 இருந்து இந்தியா வந்து நெகிழ்வான பணவீக்க இலக்கு கட்டமைப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஃபிளெக்சிபிள் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்திய அரசு, அதாவது எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பணவியல் குழு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ அது வந்து எனக்கு எக்ஸாக்டா தமிழ்ல தெரியல, மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசி. சரிங்களா? ஸோ இதுல வந்து இவங்க வந்து அந்த பணவீக்கம் அப்படிங்கிறது 4% வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த 4%ல இருந்து +2% இருக்கலாம். ஸோ 4% +2%. ஸோ இதுக்குள்ளதான் அந்த பணவீக்கம் வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதுதான் இந்த கமிட்டியினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கும். இதுல வந்து மொத்தம் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 3 பேர் ஆர்பிஐ சேர்ந்தவங்க, இன்னொரு 3 பேர் வந்து இந்திய அரசாங்கத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ +2% சகிப்புத்தன்மை வரம்புடன் 4% நடுத்தர கால பணவீக்க இலக்கை அமைக்கணும். அதுதான் இந்த குழுவினுடைய நோக்கமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், சில்லறை பணவீக்கம். சரிங்களா? இது வந்து நுகர்வோர், நம்ம
நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களுடைய விலைவாசி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியதான் இந்த சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் ரெண்டுலையும் இருக்கக்கூடிய விலை மாற்றங்களை வந்து சொல்லக்கூடியது. 2024 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு அப்புறம் இந்தியா ரெண்டுக்குமே பணவீக்கம் வந்து சேமா தான் இருக்கு, 4.6%. ஸோ பணவீக்கத்துல 2024 10வது மிக குறைவு, 10வது இடத்துல இருக்கு. சரிங்களா? இந்திய மாநிலங்களில் 10வது இடத்துல இருக்கு. ஸோ 2வது அதே மாதிரி அதிகபட்ச தினசரி கூலி அதிகமாக கொடுக்கக்கூடியதுல 2வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, 2வது தமிழ்நாடு, 3வது ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஸோ இந்த தினசரி கூலி கொடுக்கக்கூடியது 3மே வந்து நமக்கு தென்னிந்தியாவில் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து அதிகமாக வந்து மைக்ரேட் ஆகி வராங்க. அதே மாதிரி அதிக பணவீக்க விகிதங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா பீகார், ஒடிசா, கேரளா. ஸோ இங்கெல்லாம் வந்து அதிகமான பணவீக்கம் இருக்கு. குறைந்த பணவீக்கம் உள்ள மாநிலங்கள் தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம். சரிங்களா? தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் இங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் டிசம்பர் 2025. ஸோ இந்த டேட்டா அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட பணவீக்கம் 2.3%, நகர்ப்புறத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் 2.5%, கிராமப்புறத்தில் 2.1%. ஸோ இந்தியாவுடையது 1.7% இருக்கு. ஸோ இந்தியாவோட தமிழ்நாட்டோட பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்கு, 2.3% இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிஎஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த உலகளாவிய பொது விநியோக முறை, அதாவது யூனிவர்சல் பிடிஎஸ் தான் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்றாங்க. 2.25 கோடி மக்களுக்கும் வந்து அந்த பொருட்களை வழங்க, அந்த அவ்வளோ மக்கள் வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃபேமிலி கார்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த சில்லறை பணவீக்கம். ஸோ அந்த சிபிஐ அப்படிங்கிறது 6 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. உணவு மற்றும் பானங்கள், அதுக்கப்புறம் புகையிலை, ஆடை மற்றும் காலனி, வீட்டு வசதி, எரிபொருள், அதுக்கப்புறம் இதர பொருட்கள் அப்படின்னு சொல்லி 6 குழுக்களா வந்து இதை பிரிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டபிள்யூபிஏனா ஹோல்சேல்ல, அதாவது கன்சியூமர் நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அதனுடைய விலை மாற்றம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் டபிள்யூபிஐ, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இது வந்து 2024 3.5% இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டிபி டிஃப்ளேட்டர் அடிப்படையிலான பணவீக்கம். சரிங்களா? இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஒட்டுமொத்த விலை மட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள், இது வந்து 4.3% சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோர் இன்ஃப்ளேஷன், மைய பணவீக்கம். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன், மைய பணவீக்கம், இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ தற்காலிகமாவோ இல்லை இப்போ அதாவது தற்காலிக அல்லது ஏற்ற இறக்கமான விலை மாற்றங்களை விலக்கிய பின் விலை மட்டத்தின் நீண்ட கால போக்கு. ஸோ இப்போ தற்காலிகமான ஒரு டெம்பரரியா ஏறுது, அதுக்கப்புறம் உடனே இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அப்புறம் அகைன் டிக்ரீஸ் இன்க்ரீஸ், இந்த மாதிரி உடனே டெம்பரரியா நடக்குது அப்படின்னாக்கா அதை கால்குலேட் பண்ணாம நமக்கு வந்து லாங் டேர்ம்ல அந்த பிரைஸ் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, விலை மாற்றம் எவ்வளவு இருக்கு நீண்ட காலமா பாக்குறப்போ அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2024 4.1, டிசம்பர் 2025 4.7% இருந்திருக்கு. சரிங்களா? இந்த கோர் இன்ஃப்ளேஷன், மைய பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன், உணவு பணவீக்கம் 2024 6.6% இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி கமிட்டி இவங்க வந்து ரெப்போ விகிதம் வந்து இப்போ பிப்ரவரி 2026 5.25% மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வேளாண் உற்பத்தி. வேளாண் உற்பத்தி. ஸோ தமிழ்நாட்டில் நெல் வந்து கொள்முதல் செய்யறதுக்காக நேரடி கொள்முதல் நிலையங்கள், ஸோ டிபிசிஸ் வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ 2025 வேளாண் உற்பத்தி, ஸோ அதனுடைய இலக்கு வந்து எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 42 லட்சம் மெட்ரிக் டன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடியதே மத்திய அரசு தான் அறிவிக்கிறாங்க அத்தியாவசிய பயிர்களுக்கு. ஸோ கோதுமை, நெல், பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், ஊட்டச்சத்து தானியங்கள், ஸோ இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் உடைய டேட்டா படி பார்த்தோம்னா திட்டமிடப்பட்ட வணிக வங்கிகள் 2024 விவசாயிகளுக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.8 லட்சம் கோடி. ஸோ 3.8 லட்சம் கோடி வந்து வணிக வங்கிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடனாக வந்து கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மற்றும் ஈரோடு இங்க வந்து முக்கியமான நெல் ஆலை மற்றும் சர்க்கரை பதப்படுத்தும் ஆலைகள் வந்து இருக்கு. ஸோ பால் உற்பத்தி 2024 அதிகபட்சமா இருந்திருக்குது, 1.08 கோடி டன் அப்படிங்கிற அளவுக்கு எப்பவுமே இல்லாத அளவுக்கு பால் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு 2024. நெக்ஸ்ட் வந்து என்எஃப்எஸ்சி, ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. ஸோ அந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த
கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய 75%, அதுக்கப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய 50% மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இலவச உணவுப் பொருட்கள் உணவு தானியங்களை இலவசமாக பெறுவதற்கு சட்டப்பூர்வ உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. லீகல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்க அந்த ஃபுட்டுக்கு. நெக்ஸ்ட் அந்தியோதயா அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு 35 கிலோ வந்து கொடுப்பாங்க. அந்தியோதயா AAY கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 35 கிலோ கொடுக்குறாங்க. ஸோ உணவு மானிய செலவாக வந்து 2024 10,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அரிசி இந்த கார்டுக்கு PHH அதுக்கப்புறம் NPHH, ஸோ இந்த 2 கார்டுக்கும் 4 பேர் இருந்தாங்கன்னா 20 கிலோ அரிசி வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா NPHH-R, ஸோ இது வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் PHH ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, அதுக்கப்புறம் 3வது AAY கார்டு. சரிங்களா? ஸோ இந்த எண்ணிக்கையில தான், இந்த ஆர்டர்ல தான் கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இருக்கு அந்த கார்டுகளுடைய எண்ணிக்கை. நெக்ஸ்ட் அத்தியாயம் 3, ஸோ சாப்டர் 3 வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ளூஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ வேலைவாய்ப்பை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயது வந்து 20 to 59. சரிங்களா? ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்கள் விகிதம் வந்து பார்க்கலாம். ஸோ WPR ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, தொழிலாளர் மக்கள் தொகை விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பேர் வேலையில இருக்காங்க. சரிங்களா? உழைக்கும் தொழிலாளர்களின் பங்கு, ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடியவங்க 69.6%. அதுக்கப்புறம் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஸோ எவ்வளோ மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் வேலை செய்யக்கூடிய திறன் இருக்கு, ஸோ வேலை தேடிட்டு இருக்காங்க இல்லை ஆல்ரெடி வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 72.1% இருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 27.9% வந்து அந்த லேபர் ஃபோர்ஸ்ல இல்லாதவங்க. ஸோ வேலையின்மை விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து 3.6% இருக்கு. இது வந்து 2023 3.6%, இந்தியாவுடையது 3.2%, இந்தியாவை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 15 to 29 வயது பிரிவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அவங்க வேலையிலிருந்து விலகிறதுக்கான முக்கியமான காரணம் குடும்ப பொறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36.3% பெண்கள் வந்து குடும்ப பொறுப்பு காரணமாக வேலையிலிருந்து விலகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீட், ஸோ இது வந்து நம்ம அந்த என்ட்ரன்ஸ்க்கு எக்ஸாம் கிடையாது, இது வந்து வேலையில, ஸோ அது வேலையிலே இல்லை, அவங்க படிக்கவும் இல்லை, அதே மாதிரி எந்த பயிற்சியிலும் இல்லை, ட்ரைனிங்லும் இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய யூத் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 to 29 வயது பிரிவில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் பங்கு 37.3% இருக்கு. ஸோ அவங்க வந்து எதுலையுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பு தரம், ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு, அதனுடைய குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கு அந்த குவாலிட்டியில பார்க்குறப்போ. ஸோ சம்பளம் பெறும் வேலைவாய்ப்பு, அதாவது சேலரிட் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ மந்த்லி சேலரி வாங்கக்கூடியவங்க 2வது இடத்துல இருக்கு. ஸோ அதில் வந்து 2வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி அதிகப்படியான தொழிலாளர்களை கொண்டுள்ளது. ஸோ 37.2% சம்பளம் பெறும் தொழிலாளர்கள், சேலரிடு எம்ப்ளாய்டு. நெக்ஸ்ட் வந்து வழக்கமான வேலை வாய்ப்பு, இதுல வந்து ஆண் தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வழக்கமான வேலை வாய்ப்பு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்ல பெண் தொழிலாளர்கள் பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்காங்க. கேரளா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுலயும் வந்து டீச்சிங்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 20 to 59 வயதுடைய வேலை வாய்ப்பு வரிசை, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எந்தெந்த வேலை வாய்ப்புல எவ்வளோ அதிகமா இருக்காங்க, சம்பளம் பெறுவோர் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, சேலரிட் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் சுய தொழில், சொந்தமாக தொழில் செய்கிறவங்க. 3வது தற்காலிக தொழிலாளி, கேஷுவல் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடியங்க. ஸோ இந்த வரிசையில தான் வேலை வாய்ப்பு வந்து இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் வந்து ஆசூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு. ஸோ இது வந்து அன்ஆர்கனைஸ்டு, ஒழுங்கமைக்கப்படாத நிறுவனங்கள், தொழில்களுக்கான ஒரு கணக்கெடுப்பு. இது அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கானது. அசூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பதிவு செய்யப்படாத நிறுவனங்களின் கணக்கெடுப்பு. ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸ். இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கூடியது, அப்ரிவேஷன்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 23% பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் வந்து கூலி தொழிலாளர்களை நம்பியுள்ளது. சரிங்களா? ஸோ ஹையர்டு லேபர் அப்படின்னு சொல்லுவோம், கூலி தொழிலாளர்களை நம்பி இருக்கு. ஸோ கூலி தொழிலாளர்களை இந்த பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் 23% எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹையர் லேபரை தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விவசாயத்திற்கு வெளியே அதிகப்படியான தொழிலாளர்களை கொண்டுள்ள
மாநிலம் கேரளா. ஸோ கேரளாவுக்கு அடுத்தது தமிழ்நாடு இருக்குது. ஸோ அப்போ கேரளா ஃபஸ்ட்டு, செகண்ட் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இது வந்து விவசாயத்திற்கு, விவசாயம் இல்லாமல் வேற தொழில் செய்யக்கூடியவங்க. ஸோ அதே மாதிரி குஜராத்திற்கு அடுத்தபடியாக உற்பத்தி துறை வேலை வாய்ப்பில் 17% பங்குடன் 2வது இடத்துல இருக்கு. ஸோ உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல 2வது இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து குஜராத் இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் துறை வாரியான வேலைவாய்ப்பு. துறை வாரினா செக்டார் வைஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து தெரிஞ்சது தான். சேவைத்துறை, அதுக்கப்புறம் தொழில்துறை, 3வது விவசாயம். இந்த ஆர்டர்ல தான் இருந்துட்டு இருக்கோம். இதுல ஆண் தொழிலாளர்கள், விவசாயத்தில் வந்து ஆண் தொழிலாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க பெண் தொழிலாளர்களை விட. ஸோ விவசாயத்தில் அக்ரிகல்ச்சரில் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, 37%. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் 2004 இருந்து கட்டமைப்பு இடைவெளி, ஸ்ட்ரக்சுரல் கேப், ஸோ அது வந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய மாதிரி கணக்கெடுப்பு, நேஷனல் சாம்பிள் சர்வே. ஸோ இவங்களுடைய கணக்கெடுப்பின் படி ஒரு அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்ட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்க வந்து ஒரு ஆண்டுக்கு அவங்க விளைவிக்கக்கூடிய அந்த பயிர்களினுடைய விவசாய உற்பத்தியினுடைய மதிப்பு வந்து ஆண்டுக்கு 4000க்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த குடும்பம் வந்து விவசாய குடும்பமா வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அந்த குடும்பத்துக்கான டெஃபினிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த விளைவிக்கக்கூடிய பயிர்களினுடைய மதிப்பு வந்து ஆண்டுக்கு 4000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டுமான துறை. ஸோ பெண்கள் வந்து விவசாய துறையில் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி 2வது கட்டுமான துறையிலையும் பெண் தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அனைத்து மாநிலங்களை விட மிக அதிகமாக இருக்கு கட்டுமான துறையில. சரிங்களா? ஸோ விவசாயம், அதுக்கப்புறம் கட்டுமானம் துறை. சரிங்களா? அது ரெண்டுலையும் பெண் தொழிலாளர்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ASI அப்படின்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில்துறைகளின் ஆண்டு கணக்கெடுப்பு. ஸோ மேலே பார்த்த அசூஸ் வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், இது வந்து ஆர்கனைஸ்டு செக்டார், ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்களுக்கான ஒரு கணக்கெடுப்பு தான் ASI அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல உற்பத்தி துறையில பணிபுரியக்கூடிய பெண்கள்ல 40.3% பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள். சரிங்களா? உற்பத்தி துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல தமிழ்நாட்டில இருந்து 40.3% பெண்கள் வந்து பணிபுரிகிறார்கள். நெக்ஸ்ட் கேரளாவுக்கு அடுத்தபடியா பள்ளிக்கல்வித்துறை. ஸோ எஜுகேஷன் செக்டார்ல பெண்கள் வந்து அதிகமா பணிபுரியக்கூடிய மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா. ஸோ எஜுகேஷன்ல பெண் தொழிலாளர்கள், அதாவது பெண் பணியாளர்கள் இருக்கக்கூடியது கேரளா, 2வது தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ITI. ஸோ ITIனா 71 தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள். ஸோ அந்த நிறுவனங்கள்ல இண்டஸ்ட்ரி 4.0 தொழில்நுட்பம். ஸோ அதுல வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாநில திட்டக்குழு வந்து ஒரு பாலிசி, கொள்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிராஃப்ட் வரைவு தமிழ்நாடு வேலை வாய்ப்பு கொள்கை 2023 மாநில திட்டக்குழு வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு வந்து சாப்டர் 1, 2, 3 வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம வந்து 4th சாப்டர் அத்தியாயம் 4 வந்து நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் PDF வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப் லிங்க்கும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது டெலிகிராமில் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா TNPSC படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.